கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 904வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி 41 நாட்கள் நிறைவடைந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு 3வது நாள் வந்தடைந்திருக்கின்றது. இந்த சூழலில் இந்த போரில் யாருக்கு வெற்றி என்கின்ற விவாதம் வழமை போல 2 தரப்பினரும் நாங்களே வெற்றி பெற்றோம் என்று சொல்லிக் கொள்வது உண்டு. ஆனால் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை அன்றாடம் அறிந்து வரக்கூடிய மக்கள் அறிவார்கள் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை. ஒரு போரிலே வெற்றி கிடைப்பதன் மூலமாக ஒரு சமுதாயம் உள்ளபடியே வெற்றியை பெற்றுவிடுமா, அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது எதிரே இருக்கிறது? குறிப்பாக இந்த நடைபெற்று இடைக்கால போர் நிறுத்தத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஈரான், அதற்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற இந்த யுத்தத்தில் ஈரான் வென்றது, ஆனால் முஸ்லிம்கள் வென்றார்களா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இதுவாக இருக்கின்றது. மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற போது கடந்த 41 நாட்களாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற முஸ்லிம்களின் 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் 40 நாட்களாக தொழுகை நடைபெறாமல் மூடப்பட்டிருந்த நிலையில், குறிப்பாக ரமதான் மாதத்தில் கூட அங்கே வணக்க வழிபாடுகள் பள்ளிவாசலுக்கு உள்ளே நிறைவேற்றப்பட முடியாத நிலையில் நேற்றைய தினம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா சுபுஹ் தொழுகைக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய சுபுஹ் தொழுகையில் சுமார் 3000 முஸ்லிம்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஜமாத்தோடு தொழுது இந்த தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் பெருவாரியான மக்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று தொழ வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள் அங்கே தொழுகை நிறைவு பெற்று எத்தனை பேர் பங்கேற்றார்கள் என்கிற தகவலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை வெற்றி என்று சொல்வதா, அல்லது 40 நாட்களுக்கு முன்னால் இருந்த நிலைமைதான் தொடர்கிறது, எனவே அது போருக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம், இதிலே புதிய அச்சீவ்மெண்ட், புதிய அடைதல் இலக்கு என்பது எதுவும் இருக்கவில்லை என்று எடுத்துக்கொள்வதா என்று இருவேறு பார்வைகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் 7000 ஆண்டு நாகரிகத்தை கொண்ட ஈரான் நாட்டை நான் முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லி இருப்பதை முன்வைத்து அவருடைய இந்த மிரட்டலை அங்கே வாழுகின்ற மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அந்த அரசு அதை எப்படி எதிர்கொண்டது என்பதில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு செய்தி இருக்கிறது. 7000 ஆண்டு நாகரிகத்தை நான் அழிப்பேன் என்று சொல்வது உள்ளபடியே அது ஒரு இனப்படுகொலை. ஒரு நாகரிகம் என்பது என்ன, ஒரு கலாச்சாரம் என்பது என்ன? ஒரு நாட்டு மக்கள் தாங்கள் பின்பற்றி வரக்கூடிய சட்டம், கலை, பண்பாடு, அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள், அவர்கள் பெண்களுக்கு தருகின்ற மரியாதை, சிறுவர்களுக்கு தருகின்ற மரியாதை, திருமணங்களின் போது ஒரு மனிதனுடைய இறுதிச் சடங்கின் போது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகள், இவைகளைத்தான் நாகரீகம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாகரீகம் இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு நாகரீகம் இருக்கிறது, தமிழர்களுக்கென்று ஒரு நாகரீகம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த நாகரீகத்தையே நான் அழிப்பேன் என்று சொன்னால் அங்கே வாழுகின்ற மொத்த மக்களையும் நான் அழித்து விடுவேன் என்று அதற்கு பொருள். அவர் இப்படி சொன்னதற்கு பிறகு அங்கே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடங்களையும் அங்கே புகழ்பெற்று விளங்கக்கூடிய பாலங்களையும் நான் தகர்ப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் 3 நாட்களுக்கு முன்னர் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதுதான் உலக மக்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு குறிப்பாக அந்த நாட்டு மக்கள் விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி.
இந்து பத்திரிகையினுடைய செய்தியின் அடிப்படையில் பார்த்தால் சுமார் 1,40,00,000 பேர், ஈரானுடைய மக்கள் தொகையில் 1,40,00,000 பேர் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. 1,40,00,000 பேர் அங்கே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த இடங்களை சுற்றிலும் அவர்கள் பிரம்மாண்டமாக எழுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த பாலங்களுக்கு மேலே நின்றும் முழக்கமிட்டு கொண்டு எங்களை தாண்டி எங்களை அழித்து விட்டதற்கு பிறகு எங்கள் நாகரிகங்களை நீங்கள் வேண்டுமானால் அழித்துக் கொள்ளலாம் என்று மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே சொல்ல போனால் இது மரணத்தோடு விளையாடுவதற்கு சமம் என்பதை உலக மக்கள் எல்லோரும் அறிவார்கள். ஏனென்றால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் என்பது மட்டுமல்ல, முட்டாள்கள், சுத்தமான பைத்தியக்காரர்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான விளையாட்டுகளையும் துணிந்து விளையாடுகின்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எதிரணியிலே நிற்கின்ற போது 1,40,00,000 ஈரான் மக்கள் திரண்டு எங்களை தாக்கியதற்கு பிறகு இந்த பாலங்களை நீங்கள் தாக்குங்கள், எங்களுடைய மின்சாரம் தயாரிக்கும் இடங்களை தாக்குங்கள், எங்கள் நாகரிகங்களை தாக்குங்கள் என்று திரண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டப்படி அப்படி ஒரு பைத்தியம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இடைக்கால போர் நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகின்றன என்பது மாத்திரமல்ல, 1,40,00,000 பேர் திரண்டார்கள் என்பது வழக்கம் போல இந்த பாலங்களை தாக்கப் போகிறார்களாம், இந்த ரயில்வே ஸ்டேஷனை தாக்கப் போகிறார்களாம் என்று சொன்னால் மேலை நாடுகளிலும் மற்ற நாடுகளிலும் என்ன நடக்கும் என்றால், அரசு அறிவிக்கும் இந்த பாலத்தை ஒரு வாரத்துக்கு மக்கள் பயன்படுத்தாதீர்கள், இந்த ரயில்வே நிலையத்தை ஒரு வார காலத்துக்கு மக்கள் யாரும் பயன்படுத்தாதீர்கள், இது ரெட் ஏரியா, இது ஒரு ஆபத்தான ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் நீங்கள் நடமாடாதீர்கள் என்றுதான் மக்களுக்கு அரசுகள் அறிவிக்கும். ஆனால் ஈரான் அரசு அந்த மக்களிடம் இந்த தகவலை சொன்னது. தாக்கப் போகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது என்று மக்களிடத்திலே தகவலை சொன்னது. மக்கள் இயல்பாகவே திரண்டு தங்களுடைய நாகரிகங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் உலக மக்களுக்கு அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், மரணத்துக்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை யாராலும் வெல்ல முடியாது என்பதல்ல, யாராலும் கொல்லவும் முடியாது. யார் தன்னை மரணத்துக்கு தயார்படுத்தி கொண்டானோ அவனை ஒருவன் கொலை செய்து விட்டான் என்று சொன்னால், இவன் நினைத்தது நடந்திருக்கிறது என்றுதான் அதற்கு பொருளை தவிர எதிரி நினைத்தது நடந்து விட்டது என்று அதற்கு பொருள் அல்ல. நான் தான் மரணத்தை வரவேற்க தயாராகத்தானே இருக்கின்றேன், அப்படியானால் நான் நினைத்ததை நீ செயல்படுத்துகிறாய் என்று அதற்கு பொருள். எனவே 1,40,00,000 பேர் திரண்டதில் இருந்து மரணத்துக்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை யாராலும் கொல்ல முடியாது, யாராலும் சாகடிக்க முடியாது என்கிற செய்தியைத்தான் மனித நாகரிகத்துக்கு ஈரானிய மக்கள் ஒரு முக்கியமான செய்தியாக 2-3 நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி இன்றைக்கு இஸ்லாமாபாதிலே பேச்சுவார்த்தை அநேகமாக நடக்க வேண்டும். நடக்க போகிறதா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். ஏனென்று சொன்னால், முன்வைக்கப்பட்ட 10 அம்ச திட்டங்களை அதிலே 2 ஏற்க மாட்டோம், அதை ஏற்க மாட்டோம், இதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடம்பிடித்துக் கொண்டே இருந்தது. ஒரு புறத்திலே லெபனான் மீது தாக்குதலை நடத்தியது இந்த 10 அம்ச திட்டத்துக்கு எதிராக. கடைசியாக நான் அறிந்த தகவலின் அடிப்படையிலே கடைசியாக நான் பார்த்த தகவல் என்னவென்று சொன்னால், இஸ்லாமாபாத்தில் இன்றைக்கு நடக்கப் போகின்ற பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்கப் போவதில்லை. அமெரிக்காவினுடைய பொறுப்பாளர்களும் இஸ்ரேலுடைய பொறுப்பாளர்களும் இஸ்லாமாபாத்துக்கு வந்து இறங்கிவிட்டார்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இறங்கிவிட்டது. ஈரான் சார்பில் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஈரான் அரசு சொல்கிறது, நாங்கள் யாரும் அதில் பங்கேற்கப் போவதில்லை இந்த பேச்சுவார்த்தையில் என்று சொல்லியிருக்கிறது. அநேகமாக யுத்தம் இன்றைக்கும் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏன் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றார்கள் என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு உலகம் கேட்கலாம். அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த 10 அம்ச திட்டத்தில் லெபனானில் நீங்கள் தாக்கக்கூடாது என்பதும் உடன்படிக்கையிலே ஒத்துக்கொண்ட ஒன்றுதான். அதை மீறி நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய சேட்டையை செய்கிறீர்கள், வழக்கம் போல வாக்குறுதிக்கு மாறு செய்கிறீர்கள், வழக்கம் போல நம்பிக்கை துரோகத்தை செய்கின்றீர்கள்.
உங்களை அடியோடு அழிப்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு தருவான் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆகையினால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் போராடத்தான் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. இதை நாம் எப்படி பார்ப்பது? இந்த போரின் முடிவை நான் தொடக்கத்திலே சொன்னதை போல, ஒரு போரில் ஒரு நாடு வெற்றி பெற்று விட்டாலேயே அந்த சமுதாயம் வெற்றி பெற்று விட்டது என்று கருத முடியுமா? ஒரு நாடில் ஒரு நாடு ஒரு போரில் தோற்று போய் விட்டாலேயே அந்த நாடு அதோடு தோற்று போய்விட்டது, அந்த சமுதாயம் தோற்று போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. உலக வரலாற்றினுடைய ஆய்வாளர்கள், உலக அரசியல் பார்வையாளர்கள் நமக்கு சில செய்திகளை சொல்கின்றார்கள். சில 3-4 நிகழ்வுகள் நடைபெற்றால் மட்டும்தான் இந்த போரில் முஸ்லிம்கள் வென்றார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் ஈரான் நடைபெற்ற யுத்தத்தில் வென்றிருக்கிறது, ஆனால் முஸ்லிம்கள் வென்றார்களா என்கிற கேள்விக்கு இனிவரும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் பள்ளிவாசலை திறந்து விட்டார்களே மஸ்ஜிதுல் அக்ஸாவை, அது ஒரு வெற்றி தானே? 40 நாட்கள் அடைத்துத்தானே வைத்திருந்தார்கள் என்று கேட்கலாம். 42 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற அதே நிலை 40 நாட்கள் கழித்து மீண்டும் தொடர்கிறது. அதை ஒரு வெற்றி என்று சொல்ல முடியாது. இடைக்காலத்தில் அடைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டு, கோவிட்ல அடைச்சு மறுபடியும் திறக்கிற மாதிரி தான் அது கணக்கு. எனவே அதை வெற்றி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக அது அப்படியானால் என்ன நடந்தால் உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்கள் இந்த அக்கிரமத்துக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அராஜக சக்திகளுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று எப்போது எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் 3 நிகழ்வுகள் நடைபெற்றால் மட்டும்தான் அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். முதலாவது, இஸ்ரேல் முழுவதுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும். அந்த பகுதியிலே இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அந்த பகுதியிலே இருக்கின்ற வரையிலும், அரபுக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் சுமார் 79-80 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரவேலர்கள் அங்கே வந்து குடி வருவதற்கு முன்னர் முஸ்லிம்கள் எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்களோ அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அங்கிருந்து முற்றிலுமாக விலக்கப்பட வேண்டும், முற்றிலுமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடாது. இது நடந்தால் மட்டும்தான் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியும். இது முதலாவது. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவில் இடைவெளி ஏற்பட வேண்டும். இவன் அடிச்சா அவன் வர்றது, அவன் அடிச்சா இவன் வர்றது என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பில் இடைவெளி ஏற்பட வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஒரு கசப்பு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான் இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், அரபு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அரபு நாடுகளில் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கவே கூடாது. அங்கிருந்து முழுவதுமாக அவை வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி வெளியேற்றப்பட்டால் மட்டும்தான் முஸ்லிம்கள் வென்றார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் இந்த போரில் ஈரான் வென்றிருக்கிறது என்று மட்டும்தான் இதை நினைக்க வேண்டும். நான்காவது தான் ரொம்ப முக்கியமானது. இது மூன்றும் அரசியல் அடிப்படையில் இராணுவ ரீதியாக முஸ்லிம்கள் எப்போது வெற்றி பெற முடியும் அல்லது வெற்றி பெற்றார்கள் என்று கருத முடியும் என்பதற்கான அளவுகோல் என்று முன்வைக்கின்றார்கள். நான்காவது, கலாச்சார ரீதியாக பார்த்தால் ஷியா முஸ்லிம்களுக்கும் சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். அந்த இடைவெளி குறைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இடைவெளி குறைக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டு, நீங்களும் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், நாங்களும் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இருவரும் அல்லாஹ்வின் அடிமைகளே என்கிற அந்த பிரகடனத்தை சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள், ஷியா சன்னி அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு அறிக்கை வெளியிட்டு, கூட்டறிக்கை வெளியிட்டால் அதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வெற்றியின் தொடக்க புள்ளி என்று எடுத்துக்கொள்ள முடியும். அடிப்படையில் இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக அது சாத்தியம்தான். ஏனென்றால் உலக வரலாற்றில் எந்த இரண்டு இனங்களுக்கு இடையில் கடும் பகையும் போட்டியும் சண்டைகளும் படுகொலைகளும் நடைபெற்றிருக்கின்றன என்று பார்த்தால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் தான் உலக வரலாற்றில் யாருக்கும்
நடக்காத சண்டை நடந்திருக்கின்றது. சண்டை நடப்பதற்கு என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் யாரை கடவுள் என்று கருதி வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இந்த ஈசா நபியையும் அவருடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்கள் தவறானவர்கள் என்று விமர்சிக்கின்றார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடக்க காலம் தொட்டே ஒரு பாவம் செய்துவிட்ட பெண். அது என்ன பாவம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறார்கள் என்று நம்முடைய வாயால் அதை நாம் சொல்ல முடியாது. ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் குழந்தையை பெற்றெடுத்தார். எனவே அவர் தவறு செய்து விட்டார், தடம் மாறிவிட்டார், படிநாட்டி விட்டார் என்றவரை பற்றி அருவருப்பான விமர்சனங்களை யூதர்கள் முன்வைத்தார்கள். சரி, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அப்படி சொல்கிறார்கள் என்றால் அது இருந்து சொல்லாமல் விளங்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், கடவுளாக கருதி நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்து அவர் யோகியமான பிறப்பு அல்ல, கண்ணியமான பிறப்பு அல்ல, உங்கள் கடவுளே தவறாக பிறந்தவர் என்று சொல்வதை யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே யூதர்கள் இப்படிப்பட்ட கருத்தாக்கத்தை உலக சமுதாயத்தில் முன்வைத்ததன் காரணமாக கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே ஆண்டாண்டு காலமாக யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. உலகத்தினுடைய வரலாற்று இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேகமாக ஒரு 10-12 முறை, எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 10-12 முறை வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களில் யூதர்கள் நாகரிகம் வளர்ந்த பிறகு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1700 ஆரம்பித்து அதற்கு முன்னரும் கூட நடந்திருக்கின்றது. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களிலும் நடந்திருக்கிறது. கிமு நூற்றாண்டிலும் நடந்திருக்கின்றது. உலக வரலாற்றில் யூதர்கள் அதிகமாக துரத்தி அடிக்கப்பட்டதும், அதிகமாக வஞ்சிக்கப்பட்டதும், அதிகமாக துன்புறுத்தப்பட்டதும், யூத பெண்களுக்கு மஞ்சள் நிற காடு களத்திலே மாட்டுவார்கள். இன்றைக்கும் கூட நாம் ஒரு சொல் வழக்கு இருக்கிறது, மஞ்சள் பத்திரிகை என்று சொல்வார்கள். ஆபாசமாக எழுதக்கூடியவர்களுக்கு, ஆபாசமாக செய்திகளை போடக்கூடிய பத்திரிகைகளுக்கு என்ன சொல்வார்கள்? ஒரு காலத்தில் மஞ்சள் பத்திரிகை என்று சொல்வார்கள். மஞ்சள் பத்திரிகை என்று அந்த பத்திரிகைகளுக்கு ஏன் பெயர் வந்தது? மஞ்சள் என்கிற அந்த நிறத்தில் ஒரு அட்டை, ஒரு அடையாள அட்டை ஜெர்மனியிலே யூத பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த பெண்மணி தன்னுடைய கழுத்திலே மஞ்சள் அட்டையை மாட்டி இருக்கின்றாளோ அவளை ஜெர்மனியிலே பிறந்திருக்கக்கூடிய பூர்வீக ஜெர்மானியன் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய தேவைக்கு அவன் அழைத்துக் கொண்டு செல்லலாம். நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தன்னுடைய உடல் தேவைகளுக்காக யூத பெண்களை, கழுத்திலே மஞ்சள் அட்டை மாட்டியிருக்கக்கூடிய பெண்களை அழைத்து செல்லலாம். கழுத்திலே யார மஞ்சள் அட்டை மாட்டி இருப்பார்கள்? யூத பெண்கள் மட்டும்தான் மாட்டி இருப்பார்கள். எனவே அந்த மஞ்சள் நிறம் என்பதே ஆபாசத்தை குறிக்கக்கூடிய, அருவருப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் என்பது எங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் கால் பதித்தார்களோ, இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறார்கள், வெள்ளக்காரன் வந்திருக்கிறான், எங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் கால் பதித்தார்களோ அந்த மண்ணிலெல்லாம் இந்த சொல் வந்ததே அப்படித்தான் வந்தது. அப்படி யூதர்களுக்கு தனி அடையாள அட்டை கொடுத்து, தனி நிறத்தில் அடையாள அட்டை கொடுத்து, யூத ஆண்களுக்கும் அதே போலத்தான் மஞ்சள் அட்டை கொடுத்திருப்பார்கள். அவனை என்ன வேண்டும் அடிக்கலாம், துன்புறுத்தலாம், யாரும் சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கலாம். மஞ்சள் அட்டை ஒருவன் அணிந்து கொண்டு, களத்தில் அணிந்து கொண்டு ஜெர்மனியிலே ஒரு யூதன் நடந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவனை கூப்பிட்டு இந்த வேலை செய்டா, இந்த சாக்கடை அடப்பு எடுத்து விடு, இந்த மூடையை தூக்கி அங்க தூக்கி வைன்னு சொல்லிவிட்டு சம்பளம் கொடுக்காமல் அனுப்பலாம். அப்படி வைத்திருந்தார்கள் ஐரோப்பியர்கள் யூதர்களை. இது ஒரு உதாரணம் தான். இப்படி ஜெர்மனியிலே என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அப்படித்தான் இருந்து வந்தன. இப்படி ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்களை வஞ்சித்தார்கள். யாருடைய கை ஓங்குகிறதோ அவர்கள் அக்கிரமங்களை செய்தார்கள். கிறிஸ்தவர்களின் கை ஓங்கி இருந்த போது யூதர்களை அவர்கள் வஞ்சித்தார்கள். யூதர்களின் கைகள் ஓங்கி இருந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்களை அவர்கள் வஞ்சித்தார்கள். இப்படி மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை, நாகரிகம் வளராத ஒரு காலகட்டத்தில் கத்தியும் வாளும் வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 30,000 பேர் செத்து போனார்கள் சண்டையில் என்று வரலாறுகள் கூறுகின்றன. அவ்வளவு மூர்க்கமான சண்டைகளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் போட்டுக் கொண்டார்கள். ஆனால் வரலாற்றிலே ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கு, அரபுலகத்துக்குள்ளே கொண்டு வந்து இஸ்ரேலை குடி வைப்பதற்கு ஆண்டாண்டு காலமாக சண்டை போட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களுமே தோள் மேல் கை போட்டுக் கொண்டார்கள். நாங்கள் டயலாக் பேசிட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டோம், நாங்கள் இனிமேல் ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ள மாட்டோம், ஒருவர் மற்றவருடைய மத உணர்வுகளை மதிப்போம், நாங்கள் அன்னை மரியமை இனிமேல் குறை சொல்ல மாட்டோம், ஜீசஸ் கிறிஸ்துவை இனிமேல் நாங்கள் பழிக்க மாட்டோம், தூற்ற மாட்டோம் என்று ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டு 7000 ஆண்டுகால நாகரிகத்தை இன்றைக்கு அழிப்போம் என்று இருவரும் சேர்ந்து சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஷியாவுக்கும் சுன்னத்துல் ஜமாத் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஏன் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது?
ஒரே கடவுள், ஒரே ரசூல், ஒரே வேதம். ஷியாக்களுக்குன்னு தனி குரான்லாம் கிடையாது. ஒரு வேதம், ஒரு ரசூல், ஒரு இறைவன், ஒரு வழிபாட்டு முறை. அதிலே சின்ன சின்ன டிஃபரன்சஸ், சின்ன சின்ன வேற்றுமைகள் இருக்கு. நமக்குள்ளே இருக்கிறது அல்லவா சுன்ன ஜமாத்துக்குள்ளே. நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே தொழக்கூடியவர்கள் எல்லோரையும் நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. ஒவ்வொருவரும் அத்தையாத்துல என்ன செய்யறாங்க, தக்பீர்ல ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, சண்டையா போட்டுக் கொள்கிறார்கள். அவரவர்களுக்கு விரும்பியபடி தக்பீரை இங்கே கட்டுகிறார்கள், இங்கே கட்டு, எங்கேயும் கட்டி கொண்டு போ. நீ அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவன். இந்த ஒற்றுமை உணர்வு ஷியா சன்னி முஸ்லிம்களுக்கு இடையில் சர்வதேச அளவிலே நடைபெற வேண்டும். அதற்கு ஒரு டயலாக் தேவை, அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அந்த ஒற்றுமை இரண்டு தரப்பு அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து கொண்டு we are all Muslims, நாங்கள் எல்லாருமே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தான் என்கிற அந்த பிரகடனம் என்றைக்கு உலக மக்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறதோ அன்றைக்குத்தான் முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெறுகிறது என்று பொருள். அதுவரைக்கும் ராணுவ ரீதியான வெற்றிகள் என்பவைகள் எல்லாம் இடைக்கால வெற்றிகள் தான். நான் இந்தியாவிலிருந்தே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் முஸ்லிம்கள் மீது போடாத பழியா, முஸ்லிம் மீது சொல்லாத அவதூறா, தேசத்துக்கு விரோதமானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று மாறி மாதிரி இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்களே. அப்படியானால் இங்கே என்ன நடந்து விட்டது? எல்லா சமுதாயத்து மக்களையும் நம்மளை எதிரியாவா பார்க்கிறாங்க? இன்னைக்கு அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சமூகத்தில் ஒற்றுமை இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு பொய் கருத்து வெற்றி பெறலாம். எப்படி ஈரான் ராணுவ ரீதியாக இப்போது வெற்றி பெற்று நிற்கிறது அதே போல. ஆனால் உண்மையான வெற்றி எதுவென்றால் கலாச்சார வெற்றி தான். உண்மையான வெற்றி என்பது பண்பாட்டு வெற்றி, உண்மையான வெற்றி என்பது நாகரிக வெற்றி. இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசியலை அங்க வைக்கக்கூடிய கட்சி முஸ்லிம்கள் மீது அவ்வளவு பழிகளை போட்டும் நாம் அவர்களை வென்றிருக்கிறோம். அவருடைய பிரச்சாரம் தோற்று போயிருக்கிறது. ஏனென்றால் சமூகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமையும் மற்ற மதத்தவர்கள் வெறுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது நடக்கல. இன்னைக்கு அண்ணன் நம்பியா தான் பழகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாமா மச்சானா தான் பழகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வர்றாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போறோம். நம்மள்ட்ட பிசினஸ் அவங்க பண்றாங்க, அவங்க பிசினஸ் நம்ம பண்றோம். அவருடைய பிரச்சாரம் தோற்று போயிருக்கிறது. இதுதான் பண்பாட்டு ரீதியிலான வெற்றி, இதுதான் நாகரிக வெற்றி. இந்த வெற்றியை கொண்டு வருவதற்கு, இந்த வெற்றியை உருவாக்குவதற்கு கீழ்மட்டத்திலிருந்து உழைப்புகள் செய்யப்பட வேண்டும். அதே போல ஷியா சன்னி டிஃபரன்சஸ் நிறுத்துவதெல்லாம் பெரிய மலையான விஷயம் அல்ல. யூதர்களும் கிறிஸ்தவர்களுமே கை கோர்க்கும் போது ஏன் இது நடக்காது? நடக்கக்கூடாதா? ஏன் அரபு நாட்டுக்காரெல்லாம் போய் ஆபிரகாம் மக்காடுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போடுவான், நீ ஷியா கூட போட மாட்டியா? சுன்ன ஜமாத்துக்கான ஷியா கூட போட மாட்டியா? இஸ்ரேல் கை இனிக்குது, ஷியா கை கசக்குதா உனக்கு? உடனே வரலாறுகள், அவர்கள் 10,000 பேரை கொலை செய்தார்கள் ஈராக்ல. இவர்களும் தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஈரான் ஈராக் யுத்தத்தில் 2 தரப்பிலும் லட்சக்கணக்கான மக்கள் மடிந்திருக்கிறார்கள். யூதர்களை விட கிறிஸ்தவர்களை விட கொடூரமான யுத்தங்களை நடத்தியவர்கள் இல்லை. எனவே இதை நோக்கி இது நகர்த்தப்பட வேண்டும். இதை நோக்கி போனால் மட்டும்தான் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அதை நோக்கி நகர்த்துவதற்கு கீழ்மட்டத்திலிருந்து ஒவ்வொருவரும் அதற்கான உழைப்புகளை அவரவர்கள் இடத்திலிருந்து இந்த கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் இதை பற்றி பேச வேண்டும். ஷியா சன்னி டிஃபரன்சஸ் அந்த இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஒவ்வொருவரும் அவரவர் மட்டத்தில் இருந்து இதை பற்றிய கருத்துருவாக்கங்களை வெளியிலே சொல்லுகிற போது இது ஒரு கருத்து வீச்சாக தலைவர்கள் மத்தியிலே போய் சேரும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈரான் வார்ல ஷியா சன்னி டிஃபரன்சஸ் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. சொல்ல போனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அதை இந்தியாவினுடைய கப்பல்களுக்கு திறந்து விடப்பட்ட போது இங்க இருந்து சில பேர் சொன்னார்கள், எங்க ஜி தான் அதுக்கு உத்தரவு போட்டாரு. எங்க ஜி 56 அங்குலத்தை அப்படி விடைச்சு காட்டினாரு, உடனே ஹர்முஸை திறந்து விட்டுட்டாங்க. அவர் அங்கிருந்து அழகா சொல்லிட்டான், உங்க ஜிக்கு இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உங்க மக்கள் முகத்துக்காக நாங்க திறந்து விட்டோம். எங்க ஊர்ல குண்டு போட்டோடனே இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க பாத்தீங்களா? மெட்ராஸ்லையும் காஷ்மீர்லையும் மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானாலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? அநியாயத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்பதற்காகவே நீங்க தெருவுக்கு வந்தீங்க. அந்த நல்ல எண்ணத்துக்காக உங்களுக்கு எங்களால தொந்தரவு வரக்கூடாது. உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா டீசல் விலை கூடுறதுனால அழிஞ்சா போறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அழிய போறது இல்லை. அந்த சிரமம் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த நல்ல நோக்கத்துக்காக உங்களுக்காக திறந்து விடுறேன்னு சொன்னா பாத்தீங்களா? எனவே ஷியா சன்னி டிஃபரன்சஸ் குறையுது, ஒரு நல்ல அறிகுறி.
ஆனால் இது இதோடு நின்று விடக்கூடாது. போரிலே வெற்றி பெற்று விட்டால் அது வெற்றி அல்ல. கலாச்சார வெற்றியும் பண்பாட்டு வெற்றியும் ஒற்றுமையும் தான் நிரந்தர வெற்றி. அதை நோக்கி செல்வதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.